சொல்லணும். இங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிறீங்க, உங்களுக்கான அடுத்த தலைமுறைக்கு இலவச கல்வி வேணும்ல, அது தரமா இருக்கணும்ல. நீங்க படிக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்கூலோட தரமும் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட தரமும் ஒண்ணா இருக்கா? இல்ல. உங்களுக்கு தெரியுதுல, நீங்க கழிவறை பயன்படுத்துறீங்கல்ல, நீங்க பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துற கழிவறையும் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கழிவறையும் ஒண்ணா இருக்கா? ஒரே தரமா இருக்கா? ஒரே சுத்தமா இருக்கா? எந்த அளவுக்கு மூக்க பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு வரீங்க அந்த கழிவறை? யாராவது ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய பணக்காரன் பிள்ளைங்க உங்களை மாதிரி அரசு பள்ளியில படிக்குதா? படிக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னைய மாதிரி நான் அரசு பள்ளியில படிச்சேன். நான் அரசு பள்ளியில ஒரு அம்பேத்கர் விடுதியில ஒரு அனாதை இல்லத்துல தங்கி படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் படிச்ச ஒவ்வொரு பட்ட படிப்பும் நான் கஷ்டப்பட்டு என்னுடைய காசுல நான் படிச்சது. சின்ன சின்ன உதவிகளை என் சொந்தக்காரங்க பண்ணாங்க. அப்ப அரசு பள்ளியில படிச்ச எனக்கு தெரியும் அரசு பள்ளியில கல்வி எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும், கட்டிடங்கள் எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும். ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, எதுவும் இருக்காது. ஏசி எல்லாம் கூட அதிகபட்சமா கேக்குறது. ஃபேன்னாச்சு எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஃபேன் இருக்கா? இல்ல. ஒரு மழை காலத்துல ஒழுகாம இருக்கா? எல்லாமே ஒழுகும். கட்டிடங்கள் சரியா இருக்காது, தரமா இருக்காது. சத்துணவு சரியா இருக்காது, தரமா இருக்காது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் சரிசமமா தானே கொடுக்கணும். நீயும் நானும் இன்னும் பணக்கார வீட்டு பிள்ளை, எல்லா பேரும் இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள் தானே. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தானே, எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தானே, எல்லாருக்கும் ஒரே முதலமைச்சர் தானே, எல்லாருக்கும் ஒரே அமைச்சர்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் தரமில்லாத பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு மருத்துவமனை, தரமில்லாத அரசு பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது? தரமான பொருட்கள் பூரா தனியாரா இருக்கு. தனியார் தான் எம்எல்ஏ பிள்ளை, எம்பி பிள்ளையும் படிக்குது. அரசு பள்ளியில படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அனைத்தும் வியாபார மயமாயி போச்சு. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவையை செய்யறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான். அதை நீங்க வாங்கலாமா? புரியுதா? நீயும் நானும் கஷ்டப்பட காரணம் தெரிஞ்சுக்க. நாம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுக்கு வாங்குற காசு தான் முதல் லஞ்சம்.